வரதட்சணை கொடுமையால் திருப்பூரைச் சேர்ந்த இளம்பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த பலனும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் வரதட்சணை கொடுமை காரணமாக புதுமண பெண் ரிதன்யா விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகார் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த புகார் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ரிதன்யாவின் கணவர் கவின்குமார், மாமனார், மாமியார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனை ஜாமீன் பெறப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐ அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையில் சிறப்பு குழுவை அமைத்து விசாரணைக்கு நடத்த உத்தரவிட வேண்டும் என கூறி ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டவுடன் கூட்டு சேர்ந்து விசாரணை அதிகாரி இந்த வழக்கின் விசாரணையை முறையாக மேற்கொள்ளவில்லை எனவும், கவின்குமாரின் செல்போன் ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசியல் தொடர்புகள் உள்ளதால் வழக்கின் விசாரணை சிபிஐ அல்லது நீதிபதி ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் சிறப்பு குழுவை அமைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கினர் இந்த வழக்கில் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை எனவும், காவல்துறை விசாரணை சரியான வேகத்தில் நடைபெறவில்லை எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கின் அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் கவின் செல்போன் தடய அறிவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும், அதனுடைய முடிவு இன்னும் கிடைக்கப்படவில்லை எனவும், அது கிடைக்கப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி இந்த வழக்கில் காவல்துறை விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சிபிஐ அல்லது வேறு விசாரணை அமைப்பிற்கு மாற்றுவதில் எந்த பலனும் இல்லை என தெரிவித்தார். மேலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதும் உரிய பிரிவுகளின் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் என விசாரணை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி திருப்பூர் மாவட்ட எஸ்பி விசாரணையை மேற்பார்வையிட வேண்டும் எனவும் தெரிவித்து விசாரணையை இதனுடைய வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.